ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முஸ்லீம் வீடுகளில் ரொம்பவே பாரம்பரியமாக செய்யக்கூடிய வட்டலாப்பம் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் தேங்காய் பால் பயன்படுத்தி இந்த வட்டலாப்பம் பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. இது பண்ணுறதுக்கு 7 பாதாம் 7 முந்திரி பருப்பை தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். இது நல்லா ஊறி வந்ததுக்கப்புறம் தோல் நீக்கி எடுத்து வச்சுக்கலாம். இன்றைக்கி தேங்காய் பால் எடுக்கணும்ல, அதுக்காக அரை மூடி பெரிய தேங்காயை கூடவே 7 ஏலக்காய் சேர்த்து 1 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி கெட்டி தேங்காய் பாலாக எடுத்து வச்சுக்கோங்க. இதை ஒரு பவுலில் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஊற வச்ச பாதாம் முந்திரியை தோல் நீக்கி மிக்ஸி ஜாரில் சேர்த்து கூடவே கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் முட்டை சேர்த்துக்கிறேன். நான் 1 கப் தேங்காய் பால் எடுத்துருக்கிறேன். அதுக்கு 1 கப் முட்டை சேர்த்துக்கலாம். எனக்கு ஒரு 5 முட்டை வந்துருந்துச்சு. இது கூடவே எடுத்து வச்சிருந்த தேங்காய் பால், அரைச்ச பாதாம் முந்திரி பேஸ்ட்டு, கூடவே 1 கப் போல் சுகர் சேர்த்து ஒரு பிஞ்ச் அளவு சால்ட்டு சேர்த்து இதை நல்லா கரைச்சிக்கலாம். சுகர் நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு 30 செகண்ட் மட்டும் அரைச்சி எடுத்து வடிகட்டிக்கலாம். நெய் தடவின பாத்திரத்தில் வடிகட்டி மூடி வச்சு ஒரு 25 to 30 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா செம்ம சூப்பராக வட்டலாப்பம் வெந்து வந்துடும். இது கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் ஓரங்களை இந்த மாதிரி கத்தியால் எடுத்து விட்டு வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றணும் அப்படின்னா செம்மையாக வந்துடும். இதை கட் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.